கன்னிராசி, உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் இதுதான். குருவே சரணம், குருவே துணை. இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உலகெங்கிலும் வாழும் கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களே, உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் இதுதான் அப்படிங்கிறத பார்த்தின பதிவு இது. பொதுவாக கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது ராசியாகவும் 9 கிரகங்களில் புதன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தையும் 12 தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதத்தையும் 4 வேதங்களில் அதர்வணா வேதத்தையும் வண்ணங்களில் பசுமையையும் தன்மைகளில் உபயத்தன்மையையும் பிரதிபலிக்கக்கூடியது. எண்ணங்களில் ஒரு தூய்மை புதுமை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களையும் ஒரு இளமையான தோற்றத்தையும் பிரதிபலிக்கக்கூடியது இந்த கன்னிராசி. பொதுவாக கன்னிராசிக்கார அன்பர்கள் இரட்டை பார்வை குணமுடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அருகாமையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இரட்டைத்தன்மையான பார்வையையும் ஒரு இரட்டைத்தன்மையான மனநிலை, அதாவது சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் குழப்பமும் ஒரு டபுள் மைண்டாக இருப்பாங்க. 2 யோசனையாக இருக்கக்கூடிய தன்மையும், உடல் ரீதியாக கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும், அடிவயிறு மற்றும் இடதுபுறமாக நெஞ்சு பகுதிகளில் அப்பப்போ வலி அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்கார அன்பர்கள். மிகவும் நிறைய யோக பலன்கள் நிறைந்திருந்தாலும் படித்த கல்வியை பயன்படுத்துவதில் சில தடுமாற்றமும், தான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னும் சொல்லலாம். சரி, இந்த கன்னிராசியை ஒரு வெற்றி வாகை சூட வைக்கக்கூடிய, ஒரு ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா அப்படின்னா கட்டாயமாக இருக்கிறது. கன்னிராசிக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கன்னிராசியினுடைய குறியீடு ஒரு கன்னிப்பெண் கதிர் மற்றும் அருவாளோடு இருக்கிறது போல் மூல நூல்களில் இருக்கும். இன்றைக்கி வெறும் ஒரு கன்னியினுடைய படம் மட்டும் சின்னமாக இருக்கிறது. ஆனால் மூல நூல்களில் பார்க்கும் பொழுது ஒரு கன்னிப்பெண் கதிருடன் கூடிய அறிவாளோடு இருப்பதை போல அது பிரதிபலிக்கும். அதாவது ஒரு பசுமை நிறைந்த வயல்வெளிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களை வெற்றியடைய வைக்கும். ஒரு நீர்நிலை கடல் சூழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களை வெற்றியடைய வைக்கும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன், அதாவது 4 திசைகளிலும் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற இடத்துல. அதை எடுத்து வேளாண் கன்னியில் இருக்கக்கூடிய அந்த கன்னி மாதா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ தெய்வமும் கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை கொடுத்து வெற்றிவாக சூடக்கூடிய, ஒரு நிரந்தரமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இதை அடுத்து வேறு தெய்வங்கள் இருக்கிறதா அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சப்தக்கன்னி நிறைய எல்லா ஊர்களிலும் கோயில்களில் பெரும்பாலான இடங்களில் 7 கன்னிமார் வைத்து முறையாக பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள். அதாவது சப்தக்கன்னி வழிபாடு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு 7 முறை பிரதிஷ்டையாக வந்து அந்த கன்னிமார்களுக்கு ஏதோ ஒரு நிவேதியம் செய்து நாம் வேண்டுதல்களை சொல்லும் பொழுது, நமக்கு ஆத்மார்த்தமாக நம்மளுடைய வேண்டுதல்களை முறையிடும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுறோம். மேலும் கன்னி அப்படிங்கிற வார்த்தையில் நாகக்கன்னி அப்படிங்கிற தெய்வமும் வருகிறது. அதாவது முறையாக பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கக்கூடிய நாகக்கன்னி, பாம்பு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததை போல் இருக்கக்கூடிய சர்ப விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள், உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது வியாழக்கிழமை நன்னாள் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பாலாபிஷேகம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுறோம். அதாவது தாந்திரீகமாக நாம் கன்னிராசிக்கார அன்பர்களை வெற்றியடைய வைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, கன்னி அப்படிங்கிறது இளமையை குறிக்கக்கூடியது. கன்னி அப்படிங்கிறது வித்யாகாரகன், அதாவது கல்விக்கு உரிய கிரகம். நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் காப்பகம் ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை நன்னாளில் படிப்பதற்கு தேவையான உபகரணங்கள், அதாவது ஸ்டேஷ்னரி பொருள்லாம் இருக்குது இல்லையா,
ஒரு ஆதரவு இல்லாத, வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், ரப்பர், நோட்டு, வாய்ப்பாடு இது போன்ற பொருட்களை வியாழக்கிழமையில் தானமாக கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியமாக ஆகி இந்த கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு அது ஒரு நரம்பு மண்டலம் மற்றும் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை ஆக்டிவேட் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். மேலும் மேலும் பசுக்களுக்கு உங்கள் கையால் புல் கொடுக்கறது அல்லது வாழைப்பழம் கொடுக்கறது போன்ற காலையில் எழுந்த உடனே பசுக்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கக்கூடிய தானப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய புண்ணியத்தையும் மாற்றத்தையும் தாந்திரிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுறோம். வாழ்க வளமுடன்.